அவர் வந்து கம்ப்ளீட்டில் வந்து ஒரு துகலக் வாசிகர் பட்டாளத்தை ஒரு உருவாக்கல, அது ஒரு துகலக் ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர். முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துகலக் வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துகலக் பத்திரிகை வச்சவர் அறிவாளியா இல்லை துகலக் படிச்சு ஒரு அறிவாளி ஆனாரா அது வந்து தெரியுது. இப்ப திடீர்னு துக்ளக்கு விழாவில் போய் அவங்க ஆள் தேடி பிடிக்கிறாங்க பாருங்க. துக்ளக்கு வந்து முரசொலி வச்சிருக்கிறவர் வந்து திமுக, சரி. துக்ளக்கு வச்சிருக்கிறவன் அறிவாளி. நீங்க முதல்ல அப்படியே அந்த புத்தகத்தை வாங்கி உங்க ரசிகர்களுக்கெல்லாம் கொடுங்க ஒரு தடவை. ஏன்னா அவன் தான் உங்க படம் ஓடணும்னு ஒவ்வொரு முறையும் தரையில சோற போட்டு தின்னுட்டு இருக்கான். நாங்கள் தட்டில் சாப்பிடும்போதே கண்ட நோய் வந்துடுது, அவன் தரையில் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். நாங்கள் உலகமெங்காம் தமிழனுடைய வீரம், மானம், நாகரிகம், பண்பாடு, வரலாறு பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறோம். எங்கள் ரத்த பிள்ளையை, எங்கள் சொந்தங்களே, அண்ணன் தம்பி தரையில் போட்டு சோறு தின்னுருக்கான். தூரத்துலேருந்து பார்க்குறவன், சி இன்னும் நாகரிகம் அடையாத ஒரு ஈன கூட்டமாக இருப்பான் இருக்கு, இந்த சீமா வெட்டித்தனமாக பெருமை பேசிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. துக்ளக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி அல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளிங்க. திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவாளி. அவன் தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னா. நீங்க துக்ளக்க படிச்ச அறிவாளியானன்னா உங்க அறிவு என்னன்னு எங்களுக்கு இப்போ தானே தெரியுது. அப்ப நீட்டு தேர்வு, இந்த 5ஆப்பு 8ஆப்பு பொது தேர்வுலாம் துக்ளக்க பாடமாக வச்சுட்டா பூரா அறிவாளியாய் அவ்வளோ. எப்பா முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துகலக் வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துக்ளக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி அல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளிங்க. திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவாளி. அவன் தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னா.